ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அ ஒரு சிறுவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். அவன் வரும்போதே அவனோட கையில வந்து ஒரு லெட்டர் வந்து கொண்டு வரான். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அவன் கையில வந்து அந்த லெட்டர குடுத்து, "இத போய் உங்க வீட்ல போய் உன்னோட அம்மாட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனும் கொண்டு வரான். கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து குடுக்குறான். இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட குடுக்குறான். அவங்க அம்மாவும் அந்த லெட்டர வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த சிறுவன் கிட்ட சொல்றாங்க, உங்க ஸ்கூல்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட பையன் வந்து ரொம்ப ஜீனியஸ். அவனுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு போதுமான வசதிகள் வந்து எங்ககிட்ட இல்ல. ஸோ உங்க பையன வந்து நீங்க வீட்லயே வச்சு சொல்லிக் குடுங்க. அவன் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த சிறுவன்ட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்கூலுக்கு போறதில்ல. வீட்ல இருந்தே அவங்க அம்மாவே அவனுக்கு வந்து டீச் பண்றாங்க. அவன் வந்து நல்லா படிக்கிறான். அவங்க அம்மா வந்து "நீ ஒரு ஜீனியஸ்" அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு வந்து ம் அப்பப்போ மோட்டிவேஷன் குடுத்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் குடுத்த மாதிரியே இருக்கு. அவரு வந்து நல்லா படிச்சுட்டே வராரு. ஃபியூச்சர்ல வந்து நல்லா படிச்சுட்டு அவங்க வந்து பெரிய பெரிய இன்வென்ஷன்லாம் பண்றாங்க. ம் லா கடைசியா அவருக்கு வந்து கொஞ்சம் வயசான பிறகு அவங்க வீட்ட வந்து அவங்க அம்மாலாம் இறந்துட்டாங்க. அவங்க வந்து வீட்ட வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பார்க்குறாங்க, ஒரு பழைய லெட்டர் வந்து கிடைக்குது. அது வந்து ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது குடுத்து விட்ட லெட்டர். அ சிறுவனா இருக்கும்போது குடுத்து விட்ட லெட்டர். அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, "உங்க பையன் வந்து மென்டலி சேலஞ்ச்டு. ஸோ வந்து அவனுக்கு வந்து எங்களால டீச் பண்ண முடியாது. நீங்களே அவன வீட்ல வச்சு கவனிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்காங்க. அத பார்த்ததும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்படிதான் லெட்டர்ல எழுதியிருந்தா? பட் ஆனா அம்மா வந்து என்ன சொன்னாங்க, ம் "நீ ஒரு ஜீனியஸ். உனக்கு வந்து சொல்லிக் குடுக்குற அளவுக்கு வசதி வந்து உங்க ஸ்கூல்ல இல்ல. அதனால இனிமேல் நான் வீட்ல வச்சு சொல்லிக் குடுக்குறேன்." அப்படிதானே சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து நெனைக்கிறாரு. பாத்தீங்களா? ஒரு பாசிட்டிவா குடுக்கக்கூடிய ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் எவ்ளோ பெரிய இத வந்து நம்ம லைஃப்ல வந்து ஏற்படுத்துது. இந்த கதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களோட ஸ்டோரி தான். அவங்கள தான் சிறுவனா ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மாதிரி மென்டலி சேலஞ்சுன்னு அனுப்பி விட்டாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அவங்க அவங்களே வீட்ல இருந்து டீச் பண்ணாங்க. "நீ வந்து ஒரு ஜீனியஸ். உனக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு உங்க ஸ்கூல்ல வசதிகள் இல்ல." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அவங்க அம்மா குடுத்த அந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தான் பின்னால அவரு வந்து நெறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவர வந்து ஊக்கப்படுத்துச்சு. அவர் வந்து ஃபோனோகிராஃபி அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இத அவரு தான் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் பல்பு, அதுக்கப்புறம் டெலிஃபோன வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட் பண்ணாரு. இந்த மாதிரி நெறைய இன்வென்ஷன வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நம்ம குடுக்கக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்து அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து குடுக்கக்கூடிய மோட்டிவேஷன். நீங்க இப்டி இப்டின்னு சொல்றோம்ல, அது வந்து பாசிட்டிவானதா இருக்கணும். அவங்ககிட்ட ஏதாவது நெகட்டிவா செஞ்சா கூட ஏதாவது ஒண்ணு அவங்ககிட்ட பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ சொல்லி அவங்க ஸ்ட்ரென்த்ல அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். எப்பவுமே அடுத்தவங்களோட வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் குடுக்கணும், மோட்டிவேஷன் குடுக்கணும். இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரென்த்ல ஃபோக்கஸ் பண்ணா நல்லாருக்கும். இதுதான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லுது. இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன்.